ரொம்ப எனக்கு சொந்தம். நான் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் நகரில் வாழக்கூடிய நம்முடைய எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களை பார்க்கின்ற பொழுது தங்கத்தில் கூட குறை இருக்கு, உங்கள்கிட்ட குறை இருக்க. அதுதான் எனக்கு நினைவு வந்தது. நீங்க எல்லாம் உங்களுக்கு நான் உங்களை பார்க்கல எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் ஒரு ஓட்டு கூட போடாம வீட்டில் உட்கார்ந்துடக்கூடாது. அதிகமான இந்த நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியிலே 100% வாக்கு பதிவானது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னா என்னன்னு 10-15 வருஷமா 10 வருஷமா அப்படியே தலைவர் விட்டு போனது அப்படியே இருக்கு. 11ல இருந்து அப்படியே விட்டு போச்சு. 10 வருஷம் 21 ஆகி போச்சு. 10 வருஷம் ஆட்சி மாற்றத்தினால நம்ம மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஆதிராவிட மக்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு உடனே என்ன செய்யணும்னு கேட்டாரு. நான் ஒண்ணு சொல்ல, அவரே ஆரம்பிச்சாரு. இந்த வீடு பழுதுபட்ட வீடை பூரா 2.5 லட்சம் வீட்டையும் பூரா பழுது நீக்கி உடனே கொடுக்கணும். அதுக்காக இந்த பிடிங்க 2000 கோடி பழுது பார்க்கறதுக்கு முதல்ல 50,000 தான். சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாலும் 50,000 தான் அவர் பொன்முடி என்ன கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு 1.5 லட்சம் கொடுக்கலாம்னு கொண்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார். உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு யாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கத்திக்கிட்டு இருக்கீங்க. 10 வருஷமா வீடு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒளியிருச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப கலைஞர் கடவுள்ல உங்களை தேடி வருது. ஒண்ணு. 2வது, அவர் பேசையில சொன்னார், குறிப்பா கலைஞர் கனவு இல்லத்தை பொறுத்தல பட்டா இருந்தாலும் நம்ம கட்டி கொடுத்துடலாம், வீடு இல்ல. நீங்க புதுசா கல்யாணம் ஆயிருப்பிய, இப்ப எங்களை மாதிரி அப்பா அம்மாட்ட பிரிஞ்சு போய் கல்யாணம் ஆகி தனியா இருப்பிய, வாடகை வீட்டுல இருப்பிய, உங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, பட்டா இருக்கு, ஏதோ ஒரு இடத்த வாங்கியிருப்பிய, இல்லாட்டி பட்டா இருக்கு, அரசாங்க பட்டாவை வாங்கியிருப்பிய. வீடு கட்டணும்னு சொன்னா கண்டிப்பா கொடுக்கணுங்கிறத நாங்க சொல்றோம். நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர்கிட்ட சொல்லி உடனே அதை கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். ஆக நீங்க எதையும் கவலைப்படாதீங்க, நடக்காத கூட கேளுங்க. நடக்காதையும் நடக்க வைப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். இந்தியாவில் முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சராக எத்தனை திட்டம், 3500 கோடி. இன்னைக்கு கலைஞர் கனவு இல்லத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டுவதற்கு 3500 கோடி. நம்முடைய மக்களுக்கு எந்த குறையும் எந்த காலத்துல வராம நீங்க செய்யணுங்கிறத எங்களுக்கு கத்து கொடுத்து, நாங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தொகுதியில அருந்ததிய மக்கள் இருக்காங்க, என்னுடைய தொகுதியில ஒரு 15,000 பேர் இருக்காங்க. அந்த 15,000 ஓட்டுல நீங்க ஓட்டு நாங்க கேட்டு போனதே இல்லை. 15,000 ஓட்டுல 13,000 ஓட்டு எங்களுக்கு தான் விழுகும், 1000 ஓட்டு தான் எதிர்கட்சிகளும். அவர் தொகுதியில 30,000 ஓட்டு இருக்கு. 30,000 ஓட்டு இருக்குன்னா 29,000 ஓட்டு இவருக்கு தான் விழுகும். எதுக்கு அதை சொல்றேன்னா, ஒரு ஓட்டு கூட நம்ம எல்லாம் போடக்கூடாது, நம்ம சமுதாயத்தை திரும்பி பார்க்கணும். அது மாதிரிதான் இங்க தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க, இஸ்லாமிய அக்கா தங்கச்சி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சிறுபான்மை சமுதாயத்துக்கு குரல் கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவில் பாபர் மசூதி இடித்த பொழுது அதற்கு பின்னால் இப்பொழுதும் சிறுபான்மை சமுதாயத்தை பாதுகாக்கின்ற இயக்கம், இந்தியாவிலே ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற இயக்கம், அதனுடைய தலைவர் தளபதியார் அவர்கள். நம்ம அதை மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்க அதை பெற்றுத் தருவதற்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதுல அன்னியூர் சிவா இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு தலைவர் கலைஞர் நம்முடைய தளபதி அவர்களாலும், நம்முடைய அருமை வருங்காலம், தமிழகத்தினுடைய வருங்காலம், நம்முடைய இளைஞரின் செயலாளர் உதயநிதி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக அன்னியூர் சிவா அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அன்னியூர் சிவா பத்தி நாங்க சொல்ல வேண்டியதில்லை. அன்னியூர் சிவா எல்லாரையும் அறிந்தவர், தெரிந்தவர், விழுப்புரம் மாவட்டத்திலே மிக அறிமுகமானவர், மக்களிடத்திலே நேசமாக பழகக்கூடியவர். ஆக மொத்தம் எந்த கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி போலேந்தி இருந்தார். பூலேந்தியும் இனி ஒரு 2 நாள் அழைச்சு வந்தாரு. இந்த ஏரியாவில் பூரா பார்த்தாரு. அவர் பார்க்கையில அவர் என் தொகுதி இதுன்னு சொல்லல, எல்லா யூனியன் கூட்டு போனாரு. ஒரு 2-3 யூனியன் கூட்டு போய் இதை செய்யணும்னு சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன், அவர் நல்லவர், நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா பழகக்கூடியவர், பூலேந்தி நல்ல மனிதர். அதே இடத்தை நிரப்புவதற்கு இன்றைக்கு அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து
பெருவாரியான ஒரு லட்சம் ஓட்டு நான் வந்த உடனே சொன்னேன். இங்க கூட்டத்துக்கு வந்த உடனே 1 லட்சம் வாக்குங்கிறது ஒரு ஓட்டு கூட குறையக்கூடாது. நான் முதல்ல சொன்னது ஒரு ஓட்டு கூட போடாம இருந்துடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், ஒரு எம்பி எலெக்ஷனே ஒரு ஓட்டுல ஜெயிச்சாங்க ஒரு காலத்துல. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு ஓட்டுல நம்ம இழந்தோம் ராமநாதபுரத்துல. அந்த மாதிரி நம்ம இழக்கிறதுக்குலாம் வேலை இல்ல. யாரு என்ன சொன்னாலும் நம்ம இழக்கிறதுக்கு வேலை இல்ல. அவர்கள் சொல்வது ஒரு பொய்யான பிரச்சாரம். எல்லா சமுதாயத்துக்கும் இடம் வாங்கி கொடுத்து 69% இடஒதுக்கீட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கு 20% இடஒதுக்கீடை கொடுத்த தலைவரே நம்ம கலைஞர் அவர்கள். ஆனா இன்னைக்கு ஆதிராவிட மக்களுக்கு நமக்கு நிறைய சதவீதத்தை ஒதுக்கி கொடுத்தவர் 18 இருந்ததை 20 ஆக்கினாரு. எல்லாம் அவர்தான் வாங்க முடியும். இது எல்லோருக்கும் எல்லாம். இதுதான் நம்முடைய முதல்வர் தளபதியாருடைய தத்துவம். எல்லோருக்கும் எல்லாம். நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதை நீங்க சாப்பிடணும். எங்க வீட்டுல இருக்க பிள்ளை என்ன சாப்பிடணும்னா அதை சாப்பிடணும். அதனாலதான் கலைஞர் நாங்கெல்லாம் அமைச்சராக இருந்த பொழுது முட்டை கொடுறார். 5 நாளும் கொடு, எத்தனை நாள் கேட்டாலும் கொடு. இன்னும் அவர் இருந்திருந்தாருன்னா வீட்டுல கூட கொண்டு போய் கொடு. ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள்ல சொல்லி இருப்பாரு. அதுக்கு திமுக ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவை தர வேண்டும். முதல்ல ஒரு நாள் போட்டோம். நான் தான் இப்ப அமைச்சரா இருந்தேன். முட்டை போடணும்னு கேட்கிறோம்னா என்ன முட்டை போடணுங்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு அதிமுக எம்எல்ஏ உக்கம்சந்த் சொன்னார், நீங்க முட்டை போட்ட என்ன நான் உங்க கட்சிக்கு வந்துடுறேன். சட்டமன்றத்தில் சவால் விட்டார். கலைஞர் உடனே சவாலை ஏற்றுக்கொள்கிறேன், முட்டை போடுறேன்னு போட்டார். மறுநாள் முட்டை ஒரு நாள் போட்டாரு. அப்புறம் 3 நாள் போடுங்கன்னாரு. 3 நாள் போட்டோம். அப்புறம் நீங்க 5 நாள் பள்ளிக்கூடம் இருக்க நாள்லாம் போடணும்னாங்க. எல்லா நாளும் போடுனாரு. இன்னும் லீவு நாளுக்கு தான் ஒரு நாள் பாக்கி இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொருத்தர் கேட்டார், கம்யூனிஸ்ட்காரர் கேட்டார், சுப்பு என்ன கேட்டாரு, நீங்க தனியார் பேருந்துகளை எல்லாம் அரசுடைமை ஆக்குவீர்களா? இப்ப இலவசமா போறீங்களா பஸ்ல, அரசாங்க பஸ்ல, அதை ஆக்குவீங்களான்னு கேட்டாரு. நான் உங்க கட்சிக்கு வந்துடுறேன்னாரு. பெரிய தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியில. சட்டமன்றத்தில் சொன்ன உடனே நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்க பணக்காரனுக்காக நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை. ஏழை எளிய மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய இயக்கம் பேரறிஞர் அவர்களால் உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சவாலை ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போலதான் அவரை போல 10 மடங்கு செய்யக்கூடியவர் நம்முடைய தளபதியார் அவர்கள். அதனாலதான் உங்களுக்கு யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா, இந்தியாவில் இன்னைக்கு இந்தியாவே எல்லா மாநிலங்களும் நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள். காரணம், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபான்னு எப்படி சார் யோசிச்சேன்னு கேட்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய இங்க பாப்பாலாம் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னாடி ஸ்கூல முடிச்சிட்டோமே, இப்ப படிச்சிருந்தா நம்ம டிகிரி படிச்சிருக்கலாம், 1000 ரூபாயும் வாங்கிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஒண்ணு நமக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது ஃபீஸ் கட்டுறது கூட இல்லாம வீட்டுல இருக்க வச்சுட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் நிறைவேற்றிய தலைவர் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு குடும்ப தலைவிகளுக்கு 1,16,00,000 பேர் கொடுத்துட்டு இப்ப அவர் சொல்லிட்டாரு, எத்தனை கோடி வந்தாலும் நான் கொடுக்கிறேன் அப்படின்ட்டாரு. நீ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். எனவே குறிப்பாக நாம எல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க முழுமையாக உதயசூரியன் சின்னத்திலே அந்நியூர் சிவாவை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பு. ஆமா ஆமா இப்ப நம்ம 100 நாள் சம்பளத்தை பொறுத்த அளவுல அந்த வேலைகளுக்கு அந்த மாவட்டத்தில் நான் ஏற்கனவே இருக்க குறைகளை எல்லாம் நீக்கி நீங்க சம்பளத்தை முழுமையா கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நீங்க இப்ப சில இடங்கள் அமல்படுத்திருக்காங்க. இப்ப தொடர்ந்து எங்கெங்க அமல்படுத்தாம இருக்கோ அதெல்லாம் பார்த்து பஞ்சாயத்து வாரியா பார்த்து எத்தனை பஞ்சாயத்துல அமல்படுத்துறேன்னு கேட்டு டெய்லி டேபிள்ல வைக்கணும்னு சொல்ல போறேன். விழுப்புரம் மாவட்டத்துக்கு தினம் நீ எவ்வளவு சம்பளம் கொடுத்த ஒவ்வொரு பிடிஓவும் அனுப்பணும், கலெக்டர் அனுப்பணும். வேணும்னு நான் நேரத்தையே குறிச்சு வச்சுக்கிட்டேன். குறிச்சு பாக்கெட்ல இருக்கு. போன உடனே தலைவர் எப்படி இருக்காரோ அப்படித்தான் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே இங்க இருக்கின்ற என்னென்ன அடிப்படை வசதிகள் வேண்டுமோ, டேங்க் கட்டணும்னா டேங்க் கட்டி கொடுக்குறோம், ரோடு போடணும்னா ரோடு போட்டு கொடுக்குறோம், லைட் வசதி பிரமாதமா பண்ணி கொடுத்துறோம். சாலை நகரை ஜொலிக்கணும்.
வந்தா இப்ப ரோட்ல போனா தயா ஸ்டாலின் நகர்னு சொல்லணும், முதல்வருடைய நகர்னு. ஆக அந்த அளவிற்கு எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம். அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையும் கொடுப்போம். பொருளையும் முழு அளவிலே நம்முடைய மக்களுக்கு வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம். வெற்றி உங்கள் கையிலே. எனவே நீங்கள் அனைவரும் அன்றைக்கு கரெக்டா முதல் ஓட்டா போய் போடணும்னு போகணும். நம்ம மகளிர்கள் பூரா இருக்க பார்த்தா மகளிர் கூட்டம் தான் இருக்கணும். ஃபுல்லா போய் நம்ம ஓட்டு போட்டு வந்தா மத்த வேலை, சாப்பாடு வேலை எல்லாம் அப்புறம் நாங்க கூட சாப்பிட வந்துடுறோம் உங்க வீட்டுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேலைக்கு வந்தாலும் வருவான். ஓட்டு போற அன்னைக்கு முயற்சி பண்றோம், இல்லாட்டி அடுத்த நாள் வர்றோம். எனவே அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன்.